ரட்சண கேடகம் எனக்கு தந்தீர், உமது கரம் என்னை உயர்த்தும். ரட்சண கேடகம் எனக்கு தந்தீர், உமது கரம் என்னை உயர்த்தும். கர்த்தரை அல்லால் தெய்வம் இல்லை, கர்த்தரை அல்லால் தெய்வம் இல்லை. அவரே எந்தன் அடைக்கலமே, அவரே எந்தன் அடைக்கலமே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருகுவதாக. இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வசனமானது சங்கீதம் 107:42 வசனம். உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள், நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும். அன்பானவர்களே, இதோ நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், இதை பெறுகிற ஒவ்வொரு மக்களும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டா மகிழ்ச்சியா இருப்பாங்க. இதுதான் அங்க கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள். எதை கண்டு மகிழ்வார்கள்? அந்த 41ஆம் வசனத்துல கர்த்தர் சொன்ன, எளியவனை சிறுமையானவனை எடுத்து உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து அவன் சந்ததியை கர்த்தர் மிருக ஜீவன்களை போல பலுக செய்கிறாரே, இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் கண்டு என்ன செய்கிறார்களாம்? மகிழ்கிறார்களாம். உத்தமர்கள் மகிழ்கிறார்களாம். ஆனால் நியாயக்கேடு உள்ள வாயெல்லாம் அடைக்கப்படுமா? உன் ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது வாயடிச்சு போற அளவுக்கு தேவன் என்ன செய்யறார்? உன் சிறுமையை, உன் எளிமையை, உன் நெருக்கத்தை மாற்றுகிற தேவன். ஏன்னா நீ தேவனை நேசிக்கிற. ஆண்டவராக தேவன் அவர் மேல நீ வைத்திருக்கிற அந்த அன்பையும், அவரை நீ ஆராதிக்கிற விதமும், அவரை தேடுகிற விதமும், அவருக்காய் கொடுக்கின்ற விதமும், அவருடைய வசனங்களை நம்புகிற விதத்தை கர்த்தர் பார்க்கும் பொழுது என்ன செய்யறாருன்னா, உன்னை ஆசீர்வதிக்காம இருக்க முடியாது. உன் சிறுமையிலிருந்து உன்னை உயர்த்தின தேவன் என்ன செய்யறாருன்னா, உன்னை உயர்த்தும் பொழுது உனக்கு மகிழ்ச்சியை தருகிறார். ஆனா உன்னை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் பேசுகிறவர்கள், உன்னை கண்டா பிரியமன், உன்னை கண்டவ எரியுது, உன்னை கண்டா போராமப்படுறவங்க, உனக்கு பின்னால உன்னை குறித்து அதிகமா பேசுகிறவங்க, உங்களால நன்மையை வாங்கியும் அந்த நன்றி உணர்வு இல்லாத ஒவ்வொரு நியாயக்கேடான வாயை என்ன செய்யப்படுமா? வாயை மூடுமா? ஆகையால் உனக்கு மகிழ்ச்சி. ஆனால் நியாயக்கேடு உள்ளவர்களுக்கெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கும் போது, என்ன இதுங்க இப்படி வாழ்துங்களேன்னு வாயடைத்து போய் நிற்கத்தக்கதாய் உன் தேவன் சொன்னபடியே செய்வார். ஆகையால் பிரியமல்லே, உங்களை தேவன் ஏற்கனவே ஆசீர்வதிச்சிருந்தா மகிழுங்க. ஆனா இன்னும் ஆசீர்வதிக்கலனாலும் தொடர்ந்து மகிழுங்க. ஏன்னா நீங்க ஒரு நாளைக்கு மகிழ போறீங்க. உங்க எதிராளிகள் இதை கண்டு வாயடைத்து நின்று போக போறாங்க. இந்த நிச்சயத்தோடு கூட பிரியமல்ல, இதை கர்த்தர் நமக்கு செய்ய தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சுபிக்கலாம். பரிசுத்தரே, ஆமாண்டவரே, நீர் உமது ஜனத்திற்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் அவர்களை மகிழச் செய்யும். நிந்தையும் நெருக்கமும் தரித்திரமும் எந்த ஜனத்திற்கும் ஒரு கண்ணி, எந்த ஜனத்திற்கும் ஒரு வேதனை. அவர்கள் பக்தி உள்ளவர்களா இருந்தாலும் பக்தி இல்லாதவர்களா இருந்தாலும், ஏழைகளா இருந்தாலும் எளியவர்களா இருந்தாலும் செல்வந்தர்களா இருந்தாலும், ஆண்டவரே, உன் பிள்ளைகளுக்கு வாழ்கிறதற்கு வாழ்வாதாரம் இல்லை என்றால் எவ்வளவு பக்தி இருந்தாலும் மக்கள் அழுவார்கள் அப்பா. ஆனால் அவருடைய சிறுமையை நீங்க மாற்றும் பொழுது அவர்கள் மகிழ்வார்கள். அப்படி உன் பிள்ளைகளை மகிழச் செய்யுங்க. நியாயக்கேடு உள்ள வாய்களை அடைங்க. உன் பிள்ளைகளை மகிழச் செய்யுங்க. அவருடைய நாவுக்குள்ள மகிழ்ச்சியும் கலிப்பையும் வைங்க. கர்த்தர் அப்படி செய்ததற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நன்மை பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தயை செய்பவனுக்கு நீர் தயை உள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவீர். God bless you church. Have a blessed day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறக்காதபடிக்கு உங்க கமெண்ட்ஸை தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணுங்க.